ஈரானுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடாத்தி கொண்டிருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். தமக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை என கூறுவதற்கு ஈரான் தயாராக உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறுகின்றார். போரில் தாம் வெற்றியை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் 2 வார காலத்திற்குள் அந்த வெற்றி பிரகடனப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறுகின்றார். இருப்பினும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ட்ரம்ப் இவ்வாறானதோர் கருத்தினை வெளியிட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். இதனிடையே இஸ்ரேலின் படைகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தினால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் போகும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அறிவித்துள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி சேவை தெரிவிக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதனை பொருட்படுத்தாமல் ஈரான் மீது நேற்று தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனிடையே இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் மீண்டும் லெபனானுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் ஈரானும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் என ஈரான் கூறுகின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதல்களினால் மூடப்பட்டிருந்த தெஹ்ரானின் இமாம் கமேனி விமான நிலையத்தின் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்தி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பமாகி இன்றுடன் 102 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறானதோர் பின்னணியில் முன்மொழியப்பட்ட சமாதான உடன்படிக்கையின் இறுதி ஆவணத்திற்கு இதுவரை இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்ற போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி அமீர் சயித் இரவானி குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரானுடன் எந்தவொரு கலந்துரையாடலையோ போர் நிறுத்தத்தையோ எதிர்பார்க்கவில்லை என ஈரானின் சபாநாயகர் முகமது ஹலிபாப் கூறுகின்றார். அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலிற்கும் ஈரானுடன் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு உண்மையான விருப்பம் இல்லாதவரை ஈரானும் அவ்வாறே பதிலளிக்கும் என ஈரானின் சபாநாயகர் தெரிவிக்கின்றார். இதனிடையே ஹோமஸ் நீரிணைக்கரையில் அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்துள்ளது. குறித்த ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு செய்தி அறிக்கைகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதல் அதற்கு காரணமாக இருக்கலாம் என சர்வதேச ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இருந்த போதிலும் வெள்ளை மாளிகையோ அமெரிக்க மத்திய கட்டளை நிலையமோ இதுவரை ஹெலிகாப்டர் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதனையும் வெளியிடவில்லை.